ஓம் சாந்தி. அன்பு நதி நான். அன்பு கடலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நதி அன்பு கடலில் கரைந்து பாபாவிற்கு சமமாக மாஸ்டர் அன்பு கடலாக மாறிவிட்டது. அன்பு கடலாக இருக்கும் காரணத்தினால் அநேக ஆத்மாக்கள் எனது நெருக்கத்தில் வந்து விடுகின்றனர். என்னிடமிருந்து செல்லும் தூய அன்பு ஈஸ்வரிய குடும்பத்தின் உண்மையான பாலனை தானாகவே அனைவரையும் நெருக்கத்தில் கொண்டு வந்து விடுகின்றது. ஈஸ்வரிய அன்பு ஒவ்வொருவரையும் சகயோகியாக்கி முன்னேற்றம் அடைவதற்கான கயிற்றில் கட்டி விடுகின்றது. வெற்றி நட்சத்திரம் நான். மாஸ்டர் அன்பு கடல். அனைவரையும் அன்பின் நதியாக்கி அன்பு கடலில் அவர்களை தங்களின் தந்தையுடன் சந்திக்க வைக்கின்றேன். ஓம் சாந்தி. 27/12/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் பிரம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய தொடர்பு நேரடியாக சிவபாபாவிடம் இருக்கிறது என்ற சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே ஏற்படுகிறது? பதில்: யார் முதலில் அனைத்து விஷயங்களையும் தனக்குள்ளே நடைமுறைப்படுத்திவிட்டு பிறகு மற்றவர்களுக்கு சொல்கிறார்களோ அவர்கள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே ஏற்படும். ஞானத்தை தனக்குள் முதலில் தாரணை செய்து பிறகு பலருக்கும் சேவை செய்ய வேண்டும். அப்போது அனைவருடைய அன்பும் கிடைக்கும். தான் செய்யாமல் பிறருக்கு சொன்னால் அவர் சொல்வதை யாரேனும் ஏற்றுக்கொள்வார்களா? அவர்கள் பண்டிதர் போல ஆகிவிடுகின்றார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளிடம் பாபா கேட்கின்றார், ஆத்மாக்களிடம் பரமாத்மா கேட்கின்றார், நாம் பரமபிதா பரமாத்மாவின் முன்பு அமர்ந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிகிறீர்களா? பாபாவுக்கு தனது உடல் இல்லை என்ற நிச்சயம் இருக்கிறதல்லவா? இந்த புருவ மத்தியில் தந்தையின் இருப்பிடம் உள்ளது. தந்தை அவரே என்ன சொல்கிறார் என்றால், நான் இந்த பிரம்மாவினுடைய புருவ மத்தியில் அமர்கின்றேன். இவருடைய சரீரத்தை கடனாக பெறுகின்றேன். ஆத்மா புருவ மத்தியில் அமர்வது போல
தந்தையாகிய சிவபாபாவும் கூட இங்கு வந்துதான் அமர்கின்றார். இந்த உடலில் பிரம்மாவும் இருக்கின்றார், சிவபாபாவும் இருக்கின்றார். இந்த பிரம்மா இல்லை என்றால் சிவபாபாவும் இருக்க மாட்டார். சிலர் நாங்கள் சிவபாபாவைத்தான் நினைவு செய்வோம், பிரம்மாவை அல்ல என்று சொல்லலாம். ஆனால் சிவபாபா எப்படி பேசுவார்? எப்போதும் சிவபாபாவை மேலே பரந்தாமத்தில் இருப்பதாக நினைவு செய்தபடிதான் வந்தார்கள். நாம் தந்தையுடன் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று இப்போது குழந்தைகளான நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். சிவபாபா மேலே இருக்கிறார் என்று புரிந்து கொள்வதில்லை. பக்தி மார்க்கத்தில் சிவபாபா மேலே இருக்கிறார், அவருடைய சிலை இங்கே பூஜிக்கப்படுகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். தந்தை ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர் என்று அறிந்திருக்கிறீர்கள் எனும்போது எங்கிருந்து வந்து ஞானத்தை கூறுகின்றார்? பிரம்மாவின் உடலில் இருந்து கூறுகிறார். நாங்கள் பிரம்மாவை ஏற்பதில்லை என்று பலர் சொல்கிறார்கள். ஆனால் நான் இவருடைய வாயின் மூலமாகத்தான் என்னை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு கூறுகிறேன் என்று சிவபாபா கூறுகிறார். இது புரிந்து கொள்ளும் விஷயம் அல்லவா? பிரம்மாவோ சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்றுதான் சொல்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் மூலமாக சிவபாபா சொல்கிறார். இந்த மந்திரத்தை நான் இவர் வாய் மூலம் கொடுக்கின்றேன். பிரம்மா இல்லாவிட்டால் இந்த மந்திரத்தை நான் எப்படி கொடுப்பேன்? பிரம்மா இல்லாவிட்டால் நீங்கள் சிவபாபாவை எப்படி சந்திப்பீர்கள்? எப்படி என் அருகில் வந்து அமர்வீர்கள்? நல்ல நல்ல மகாரதிகளுக்கும் கூட இப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்து விடுகின்றன. அதன் மூலம் மாயை என்னிடமிருந்து முகத்தை திருப்பி விடுகிறது. பிரம்மாவை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் எனும்போது அவர்களின் கதி என்னவாகும்? மாயை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது! அது ஒரே அடியாக முகத்தையே திருப்பி விட்டு விடுகிறது. இப்போது உங்கள் முகத்தை சிவபாபா தன் முன்னால் திருப்பி இருக்கின்றார். நீங்கள் அவர் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு பிரம்மா ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்ளுபவர்களின் கதி என்னவாகும்? அவர்கள் துர்கதியை அடைகின்றனர். ஓ இறை தந்தையே என்று மனிதர்கள் அழைக்கிறார்கள். இறைவனாகிய தந்தை கேட்கிறாரா என்ன? ஓ லிபரேட்டர், விடுவிப்பவரே வாருங்கள் என்று கூறுகிறார்கள். அங்கிருந்தபடியே விடுவித்து விடுவாரா என்ன? ஒவ்வொரு கல்பத்திலும் புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் தந்தை வருகின்றார். அவர் யாருக்குள்ளே வருகிறாரோ அவரையே புறக்கணித்து விட்டால் பிறகு என்னவென்று சொல்வது? மாயை அந்த அளவு பலசாலியாக உள்ளது. அது ஒரு பைசாவுக்கும் மதிப்பற்றவராக ஆக்கிவிடுகிறது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட ஒரு சில சென்டர்களில் இருக்கிறார்கள். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். பாபாவால் சொல்லப்பட்ட ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லவும் செய்கின்றார்கள். ஆனால் பண்டிதர்கள் போல செய்கிறார்கள். பண்டிதரின் கதையை பாபா சொல்வது போல. இந்த நேரத்தில் நீங்கள் தந்தையின் நினைவின் மூலம் விஷக்கடலை கடந்து சென்று பார்க்கடலுக்கு செல்கிறீர்கள் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் அளவற்ற கதைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ராம நாமம் சொல்வதன் மூலம் கரை சேர்ந்து விடுவீர்கள் என்று பிறருக்கு பண்டிதர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் தானே மூழ்கிவிட்டார். தாமே விகாரங்களில் சென்றபடி இருப்பது, ஆனால் பிறருக்கு நிர்விகாரி ஆக வேண்டும் என்று சொல்வது. அத்தகையவர்களின் அறிவுரையில் தாக்கம் எப்படி ஏற்படும்? இங்கும் கூட அங்கங்கே சொல்லித் தருபவர்களை விட கேட்பவர்கள் வேகமாக சென்று விடுகிறார்கள். யார் பலருக்கு சேவை செய்கின்றனரோ அவர் அனைவருக்கும் பிடித்தவராக ஆகிறார். பண்டிதர் பொய்யானவர் என்று தெரிந்துவிட்டால் அவர் மீது யார் அன்பு செலுத்துவார்கள்? பிறகு நடைமுறையில் யார் நினைவு செய்கின்றனரோ அவர்கள் மீது அன்பு ஏற்பட்டு விடுகிறது. நல்ல நல்ல மகாரதிகளையும் கூட மாயை விழுங்கி விடுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. மிகவும் ராயல் குணத்துடன் இனிமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். சாந்தி மற்றும் சுகத்தின் ஸ்தம்பமாக ஆவதற்காக மிகவும் குறைவாகவும் இனிமையாகவும் பேச வேண்டும். அசைவுகளின் பயிற்சி செய்ய வேண்டும். அதிகம் பேசக்கூடியவர்களாக ஆகக்கூடாது. 2. தன்னுடைய நடத்தையை தெய்வீகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும்.
தொட்டார் சிணுங்கி செடி போல ஆகக்கூடாது. யுத்தத்திற்கு முன்பாக கர்மாதீத நிலை, அதாவது கர்மங்களை வென்ற நிலையை அடைய வேண்டும். நிர்விகாரியாக ஆகி நிர்விகாரி ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். வரதானம்: தூய்மையான அன்பின் பாலனையின் மூலம் அனைவரையும் அன்பு என்ற கயிற்றினால் கட்டக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுக. விளக்கம்: எப்போது அன்பு கடல் மற்றும் அன்பு நிறைந்த நதிகளின் சந்திப்பு ஏற்படுமோ அப்பொழுது நதியும் கூட தந்தைக்கு சமமாக மாஸ்டர் அன்பு கடலாக ஆகிவிடுகிறது. ஆகையால் உலக ஆத்துமாக்கள் அன்பின் அனுபவத்தினால் தானாகவே நெருக்கத்தில் வருகின்றார்கள். தூய்மையான அன்பு அல்லது ஈஸ்வரிய குடும்பத்தின் பாலனை காந்தம் போன்று தானாகவே ஒவ்வொருவரையும் நெருக்கத்தில் கொண்டு வருகிறது. இந்த ஈஸ்வரிய அன்பு அனைவரையும் சகயோகிகளாக ஆக்கி முன்னேறுவதற்கான கயிற்றிலே கட்டிவிடுகின்றது. அத்தகைய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுக. ஸ்லோகன்: சங்கல்பம், வார்த்தை, நேரம், குணம் மற்றும் சக்திகளின் பொக்கிஷங்களை சேமித்தீர்கள் என்றால் அவற்றின் சகயோகம் அல்லது உதவி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.